ஸோ குவாலிட்டி டெஸ்ட் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க ரிப்போர்ட்ல வந்தீங்கன்னு தெரியும் சரிங்களா? ஸோ ரேங்கிங் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ யார் யார் எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்க? ஸோ இதில் வந்து ஹேமதாரணி வந்து 66 மார்க்கு, ரக்ஷனா ஸ்ரீ 56. இதெல்லாம் உங்க உங்க போர்ட்டல்ல தெரிஞ்சிச்சு இல்லை உங்க ஆப்ல? எஸ் சார், தெரிஞ்சது சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த தேர்ட் ரேங்க்கு. ஓகே இப்போ ஓகே எல்லாமே வந்து 33 கரெக்டு. உங்களுக்கு 23 கரெக்டு. ஸோ ஓகே தான் சரிங்களா? எல்லாம் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ தப்பானவங்க எப்படி தப்பாச்சுன்னு பார்த்துங்க. ஸோ அதோட அனலைசிஸ் தான் பார்க்குறோம் சரிங்களா? இப்போ கிளாஸ் ஆவரேஜ் வந்து 56. ஓகே. உங்களுக்கு வந்து டைம் டேக்கன் 66 அவுட் ஆஃப் 80. ஓகே. ஸோ வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? த பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த கன்ஸ்டியூஷன் சப்ஜெக்ட் டு லிமிடெட் டு பேசிக் சிஸ்டம் ஆஃப் கன்ஸ்டியூஷன். நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரிங்களா? பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் 368 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் கை வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் உடைக்காம நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன்ல. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் அப்புறம் எவால்வ் ஆச்சு சரிங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இங்க கொடுத்துருக்கேன் சரிங்களா? இங்கே இந்த கேஸ் வந்து பாதி கேஸ் 1973 the Supreme Court ruled that constitution power of Parliament under Article 368 does not enable it to alter the basic structure. ஆர்டிகல் 368 கீழே கொடுக்கப்பட்ட பவர் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து மீறி போகாது சரிங்களா? ஸோ அதான் வருது, அதனால பேசிக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா? மிச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராது. ஓகேவா? இதுல 2 பேர் ராங் பண்ணிருக்கீங்க. இது ஈஸியான கொஸ்டின், 2 பேர் ராங் பண்ணிருக்கீங்க. ஆனா யாரும் தெரியாது, உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ஸோ அது நீங்க பாத்துங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ கான்செப்டுவலா நீங்க கிளாரிட்டி இருக்கணும், யார் தப்பா வாங்கிங்களோ அவங்க சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் தி தீஸ் வேர் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இதுல. ஸோ அட்வான்ஸ் 2 and 3 தான் வந்து உங்களுக்கு கரெக்ட். 1 and 4 வந்து பாத்தீங்கன்னா 18th 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரிங்களா? freed Bihar from obligation of her tribal welfare ministries, empowered 1 and 4. கன்சிடர் இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சில இதெல்லாம் இப்படிதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்து வரும் உங்களுக்கு சரிங்களா? ஸோ அதனால அதை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஸோ இப்படிலாம் தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க எக்ஸாம்ல போய் உட்காரீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சதே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது சரிங்களா? அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து கேட்பாங்க எங்களை டெஸ்ட் பண்றதுக்காக சரிங்களா? அப்புறம் நம்ம படிச்சதை வச்சு எழுதிட்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா? 9th ஷெட்யூல் இது லேண்ட் ரெஃபார்ம், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் ரிவ்யூ ஆட் 3 more kind of ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? ஸோ இது பாத்துங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா? அடுத்து ஃபேமஸ் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 was the constitution was enacted mainly to nullify the இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்திரா காந்தி பீரியட்ல வந்து நிறைய அவங்க இஷ்டத்துக்கு நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் திருப்பி கொண்டு வருவாங்க. அது 44th மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல சரிங்களா? அதனால 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லப்படும் சரிங்களா? அதிகாரத்தோட ஆர்பிட்ரேஷன் தருவாங்க, உச்சமான இது சரிங்களா? ஸோ அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க எல்லாமே. 7 பேர் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சரிங்களா? ஸோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் கனெக்டிங் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆஃப் இந்தியா? பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் யார் கனெக்ட் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா? சேர்மன் ஸ்பீக்கர்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் சரிங்களா? ஸ்பீக்கர்னா அவங்களுக்குள்ள எலெக்ஷன் கனெக்ட் பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுங்களா? இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஆர்டிகல் 324 கீழே சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்டிகல் 324 கீழங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கணும், புரிஞ்சுங்களா? இதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுக்கணுமா? கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதி பக்கத்துல இதை வந்து நோட்ஸ் எடுத்து நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா? தனி நோட்டு போட்டு டெஸ்ட்டுக்குன்னு தனி நோட்டு போட்டோ இல்ல நீங்க ரெகுலரா நோட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து டெஸ்ட் வந்து காப்பி பண்ணுங்க, அப்பதான் வந்து அடுத்த தடவை டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல நான் இது வந்து பண்ணதான் இதுக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் இது உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் நான். அடுத்து பாருங்க, இன்னைய எலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால என்ன நடக்கும்? எவ்ரி கேண்டிடேட் லாஸ்ட் ஹிஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காது. only those who lost the election lost the deposit made with the Reserve Bank of India. Candidates who deposit the security and do not got nominated by the respective political party lose their deposit. None of the boys correct. பாருங்க இங்க என்ன சொல்றாங்க? எவ்ரி கேண்டிடேட் had to make security deposit of 15,000 ரூபாய். நான் சொல்லியிருப்பேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் liable to forfeit in case of the candidate to file 1/6 of vote polled சரிங்களா? 6ல ஒரு பங்கு கூடி வாங்குதா அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன சீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி fortified. The nomination candidate for election of the office of president must be subscribed. 50 பேர் வந்து முன்மொழியணும், 50 பேர் வந்து வழிமொழியணும் சரிங்களா? since not all the lose deposit only who doesn't secure, எல்லாருமே வந்து லாஸ் பண்ண மாட்டாங்க,
உள்ள வந்து ஆறுல வந்து ஒரு மடங்கு கூடி நீங்க வந்து ஓட்டு வாங்கலங்கிற பட்சத்துல தான் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து லாஸ் ஆகும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி கேண்டிடேட் லாஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வித் எலெக்ஷன். யார் யார் தோக்குறாங்களோ எல்லாத்துக்குமே போயிருன்னு சொல்றாங்க. சரிங்களா? யார் யார் ஆர்பிஐ கிட்ட மேட் பண்ணிட்டாங்களோ அவங்க மட்டும் தான் போகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. சரிங்களா? 1/6 இங்க போடவே இல்ல. அதனால இந்த கொஸ்டின் தப்பாச்சு. புரியுதா? இங்க வந்து என்னது 3 பேர் தான் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. 6 பேர் தப்பு போட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகேவாமா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் புரிஞ்சா? இப்படிலாம் தான் எஸ் சார், கொஸ்டின்ஸ் எஸ். கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நான் வந்து சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸும் போடுறேன். அதுவும் நீங்க கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? சார் ஆ, ஆ. சார் இதே மாதிரி அ- சேமா இருக்குமா இல்ல இதுலயும் டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? எதுமா? கொஸ்டின்ஸ் வரும்போ. கொஸ்டின் இல்ல கொஸ்டின்ஸ் டிஃபரெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. கொஸ்டின்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. கம்மி ஆகலாம். எப்படி வேணா ஆகலாம். சரிங்களா? பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்து வரலாம். சரிங்களா? ஆனா வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஏபிசிடி இந்த மெத்தடு, இன்னும் புது மெத்தட் ஒண்ணு வச்சிருக்காங்க. பேர் ஒன்லி 1, 2 பேர் அப்படிலாம் சொல்லிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஜெக்ட்ல தரவாயிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மெத்தட நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன கொஸ்டின் பேப்பர் அட்டெண்ட்னாலும் உங்களுக்கு ஈஸியா மாறும். சரிங்களா? உங்களுக்கு டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர் நான் தனியா எடுத்து தரேன் பிராக்டிஸ்க்காக. அது நீங்க வந்து என்ன சால்வ் பண்ணி பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? ஆனா சப்ஜெக்ட் நீங்க தரவு பண்ணீங்க. சரிங்களா? இப்ப 60 மாடல்னா 60 மாடல் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன செய்வேன் நானு? நான் பெரிய அகாடமியோடது பெரிய பெரிய அகாடமி இருக்காங்களா, வாஜிராம் இந்த மாதிரி பெரிய அகாடமியோட கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு எடுத்து தருவேன். அத நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சோ அப்ப உங்க லெவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அப்படியே எடுத்து பார்க்குற மாரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. As Chief Minister of the state in India is not eligible to vote if a presidential. The Chief Minister of the state is not eligible to vote in the presidential election if your state legislature council வந்து வந்தவங்களுக்கு வந்து ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? நான் சொன்னேன்ல பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து என்னது எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து கொண்டு வருவாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த இது பிரசிடென்ட் எலக்டோரல் காலேஜ் எக்ஸ்க்ளூட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் அங்க இருந்து வர மாட்டாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில மட்டும் தான் வருவாங்க. புரிஞ்சுங்களா? அங்க யூடில இருந்தும். சோ அதுல இருந்து பார்க்கும்போது இது தப்பா இருக்கும். இது 5 பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. இதுல 9 பேர் தான் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. மத்தவங்க டெஸ்ட் எழுதல. இருந்தாலும் வந்து ஓகே. டெஸ்ட் எழுதினாதான் உங்களோட லெவல் தெரியும். அதுக்குன்னு படிச்சு, அதுக்குன்னு சீரியஸா எடுத்து டெஸ்ட் எழுதினாதான் உங்களோட ஃபுல் இது வந்து உங்களுக்கு தெரியும். Which of these held voting via secret ballot against the open ballot in ballot? Secret இது நிறைய விஷயம் நான் பேசியிருப்பேன். எலெக்ஷன் ஆஃப் த ஆஃபீஸர் பிரசிடென்ட் வைஸ் சீக்ரெட் பல்லட் தான் அது. மற்றதுக்கெல்லாம் ஓப்பன் பல்லட். எலெக்ஷன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, voting மோஷன் இதெல்லாம் ஓப்பன் பல்லட். யார் யாருக்கு ஓட் பண்ணிருப்பே தெரிஞ்சிருக்கும். அதான் ஒன்னொன்னு தான். ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல்ஸ் நாட் அப்ளை இதுக்கு. அடுத்து பாருங்க. Before entering upon his office, the president has to make and subscribe to oath and affirmation in his oath president's words. யார்கிட்ட என்னென்ன இது பண்ணுவாங்க? இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிரசிடென்ட் ஓத் இதுல. சரிங்களா? டு ஃபெய்த் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் டு ப்ரிசர்வ் ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா. சரிங்க. இம்பார்ஷியாலிட்டி எல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் யாருக்கு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு எல்லாம் தான். உங்களுக்கு அப்புறம் யாரு? உங்களுக்கு மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு தான் வரும். பொலிட்டிக்கல் நியூட்ரல் இன் கண்டக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து வராது. To devote himself to service of the all well-being of people of India, oath of president is administered Chief Justice of India. இவங்க தான் பண்ணுவாங்க. இல்ல மோஸ்ட் சீனியர் ஜஸ்டிஸ். சரிங்களா? இல்லனா அது வேற யாராவது ஆக்டிங் பிரசிடென்ட். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் 3 எல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னா இதுல வந்து என்னது? சுப்ரீம் கோர்ட்டோடது. ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோடது. சரிங்களா? So who admits oath of president of India? Chief Justice of India. இது நான் சொல்லியிருப்பேன் நானு. ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் வந்து கண்டிப்பா இனியும் கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. இதுல கான்செப்டுவலா. அது கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் இன் பார்லிமெண்ட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். இம்பீச்மெண்ட்ங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸ்டேட் அசம்பிளி டஸ் நாட் டேக் பார்ட் இன் செலக்ட் த யூசிங் த கோர்ட்ஸ் பிலோ. இதுல 2 and 3 தான். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ட நாட் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க இம்பீச்மெண்ட்ல. த நாமினேட் மெம்பர்ஸ் எதர் ஹவுஸ் கேன் பி பார்ட்டிசிபேட் இன் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் வந்து குவாசி ஜுடிஷியல். ஏன்னா
தீர்மானம் நிறைவேற்றுங்கிறது. The nominate members of either house can participate in the impeachment. சரிங்களா? அவங்க எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. தூக்குறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸோடதும் யூடியோடதும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டும் இம்பீச் பண்ணப்படல. பாருங்க, if the office of the president and the vice president are vacant, who discharges the function of the president, chief justice of India? அவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னு சொன்னா. சரிங்களா? இதுல வந்து ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருக்கீங்க. இதவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்து பாருங்க. The president can consider following. The president can remove from the office only by the parliament following the procedure of impeachment. Only ground of impeachment violation of constitution. ஆமா, இது ரெண்டுமே கரெக்ட் தான். சோ இதுல வந்து மாத்தி மாத்தி வைக்கலாம் உங்களுக்கு. எது கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன்னா வந்து உங்களுக்கு என்னது அட்வைஸை கேட்கலனாலும் கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அப்படிதான் மாறும் உங்களுக்கு. ஆல் த எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மலி டேக் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இவங்க பேர்ல தான். ஐஏஎஸ் ஐடிங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் வரும், இவரோட சைன்ல தான் வரும் உங்களுக்கு. இதுல எல்லாம் போட்டுப்பாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கமா, ரீட் பண்ணி நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன். President is an integral part of Parliament of India. In this context, he can exercise which of the following legislative powers? He summon, prorogue the Parliament. ஆமா. He dissolve the Parliament. He can address the Parliament. ஆமா இது. He can send message the House of the Parliament whether they reject the bill. President cannot dissolve the Parliament because Rajya Sabha, which is also part of the Parliament, is a permanent body. சரிங்களா? So President வந்து லோக்சபா மட்டும் தான் டிசால்வ் பண்ண முடியும். சரிங்களா? படிக்கும் போது உங்களுக்கு என்னது பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணலாமே அப்படிங்கிற தோணும். ஆனா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்து பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. வெறும் பார்லிமெண்ட் மட்டும் சொன்னாங்க, ரெண்டுமே புரிதனா தான். ஆனா ராஜ்யசபா வந்து டிசால்வ் பண்ண முடியாது. பெர்மனன்ட் பாடி 2/3 வந்து என்னது ரிட்டையர் ஆயிட்டு அடுத்தவங்க செலக்ட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இப்படி தான் ட்விஸ்ட் இருக்கும். புரிஞ்சுங்களா? எது கொஸ்டின் எழுதலாம் ட்விஸ்ட் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு கவனிக்கிறதுக்காக. அதனால வந்து நம்ம டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொரு வாக்கியத்தையும் கரெக்டா படிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகேவாமா? ஓகே சார். ஓகே. அடுத்து பாருங்க. அதாவது the bodies that are required to present an annual report to the president which is then submitted to parliament. சரிங்களா? இப்போ வந்து சில பாடிஸ் வந்து என்ன செய்வாங்க, பிரசிடென்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் என்ன செய்வாரு, அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பார்லிமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5வது தவிர மற்ற எல்லாமே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும் இருக்காது, மிச்ச எல்லாமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. Which of the following authorities in the capacity of holding office as the primary duty is not appointed by President of India? சரிங்களா? இவங்க மட்டும் வந்து நித்தி ஆயோக் சேர்மன் மட்டும் பிரசிடென்டால அப்பாயின்ட் பண்ண மாட்டாது. சரிங்களா? 8 பேர் ராங்ல தான் பண்ணிருக்கீங்க. இது ஒருத்தர் தான் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. நித்தி ஆயோக் யார் சேர்மன்? பிரைம் மினிஸ்டர். எக்ஸ் ஆஃபிஷியோ சேர்மன் வந்து நித்தி ஆயோக் வந்து இதுதான். சரிங்களா? எக்ஸ் ஆஃபிஷியோ என்னது, நீ பிரைம் மினிஸ்டர் ஆனா ஆட்டோமேட்டிக்கா இது ஆகிறது தான் எக்ஸ் ஆஃபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இன்னொரு இடத்துல எக்ஸ் ஆஃபிஷியோ சேர்மன் வரும். அது வந்து என்னது, வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட சேர்மன். புரியுதா? Consider the following statement. The ministries department of the government are created by the president, advice of the prime minister. Each of the ministries assigned to a minister by president on advice of prime minister. Rules of the allocation of business of the government of India are made by the president. ஆமா, மூணுமே கரெக்ட் தான். இதுல வந்து எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க, ஒருத்தர் தான் கரெக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல எல்லாத்துலயும் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து உரிமை இருக்கு. நம்ம அந்த மாடல்லே செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ மாடல் வந்து ஒவ்வொரு லைனும் நீங்க என்ன செய்யணும், கரெக்டா ப்ராப்பரா படிச்சாலே போதும். நம்ம வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் கிடைச்சிரும். இப்போ வந்து வெளியே படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன கண்டென்ட் படிக்கிறதுனே தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க. என்ன புக்கை படிக்கிறது, என்ன கண்டென்ட் படிக்கிறது, படிச்சது கரெக்டா இருக்கா,
அப்படி எல்லா குழப்பமும் வந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து என்ன வந்து கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 90% வந்து இதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் நான். 10% வெளியில இருந்து கேட்கலாம். அது எந்த புக் படிச்சாலும் வெளியில தான் கேட்க முடியும். சோ நம்ம குடுக்குற மாடல்ஸே வந்து உங்களுக்கு பிலிம்ஸும் கவர் ஆகுது, மெயின்ஸும் கவர் ஆகுது, பிளஸ் எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் நானு. சோ இத வந்து ப்ராப்பரா நீங்க படிச்சாலே வந்து அ நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால சந்தேகப்படாம ஒரு சோர்ஸ வந்து 10 தடவ எடுத்து படிக்கணும். நீங்க கண்ட கண்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தத விட்டுட்டு நம்மளோட கிளாஸஸ் வந்து ப்ராப்பரா அட்டெண்ட் பண்றீங்க. அது வந்து மாடல்ஸ் எடுத்து படிக்கிறீங்க. இது வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. இது மட்டுமே பண்ணா போதும். ஏன்னா நீங்க வெவ்வேறு இது போகும்போது ஒவ்வொன்னும் புதுசு புதுசா இருக்கும். ஒவ்வொன்னும் புதுசு புதுசா சொல்லுவாங்க. புதுசா சொல்லுவாங்க. அப்ப வந்து மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் பினான்சியல் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? பிரசிடென்ட் ஆஃப் பினான்சியல் பவர் என்ன? எல்லாமே வரும் உங்களுக்கு. மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ் த பார்லிமெண்ட். ஆமா. ஒன்லி பிரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் he caused the light to a union budget before the parliament. He no demand for grant made exception of his recommendation. He can make advances out of the contingency fund of India, meet unforeseen in expenditure. ஆமா. He considers the Union Finance Commission to recommend distribution of revenue. இதுல 3 பேர் தப்பா எழுதிருக்கீங்க. எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. Two ministries department of the government can be merged by the President of India by executive order. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன். இத பார்த்து வச்சுக்கங்க. The discretion power of the President of India included. என்ன discretion power? Discretionனா அவருக்கு satisfy ஆனா பண்றது. எல்லாமே. Sending back the advice given by Council of Ministers, asking them to reconsider பண்றது. Delaying assent to bill of the parliament used by pocket veto. Dissolving Lok Sabha when government has lost the house. இதெல்லாமே வந்து என்னது? இதுதான் உங்களுக்கு. பாருங்க. அடுத்து வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்றது. யாருக்குமே வந்து மெஜாரிட்டி இல்லாதப்போ. சரிங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? சோ அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். The executive power of union shall be vested in the president shall be exercised by him either directly or through the subordinate in the accordance with the constitution. ஆமா. The Supreme Court Command of Defense Supreme Command of Defense Force shall be vested in the president and exercise therefore cannot be regulated by law. அப்படிலாம் இல்ல. Article 53 modified version of the president is regarded armed forces can regulate by law. Can be regulated by law. It is not outside the purview of president. President நினைச்சாலும் மாற்றங்கள் கொண்டு வரலாம். Can be regulated by law. சரிங்களா? So அதான் இங்க ட்விஸ்ட். அது கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The president cannot be used சூடுனா வந்து அவங்க மேல கேஸ் போட முடியாது. During his term of office therefore of any act done by him exercise and perform his official power duties. ஆமா இது ஒண்ணு கரெக்ட். இன்னொரு கிரிமினல் ப்ரொசீடிங் பண்ணலாம். அதுக்குன்னு ப்ரேயர் நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண வைக்கணும். சோ இது தப்பு. 6 பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. சோ ப்ராப்பரா படிங்க. கண்ணுல விளக்கணும் ஊத்தி விட்டு படிக்கணும். The veto power enjoyed by the executive in the modern state can be classified into several types. Among them, which of these not practiced by the Indian executive? Qualified veto வந்து யூஎஸ் ஓடது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். அதுல இந்தியாவோட பாக்கெட்டை விட இந்தியாவோட பாக்கெட் பெருசு, அமெரிக்காவோட பாக்கெட் சின்னது அப்படின்னு சொல்லி அதுல படம் போட்டு காமிச்சிருப்பாங்க மாடல்ல. ஞாபகம் இருக்கா? உங்களால வந்து ரிமைண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். ஓகே. குவாலிஃபைட் விட்டா வந்து இது பண்ண மாட்டாங்க. சோ குவாலிஃபைட் விட்டா வந்து என்ன செய்யலாம்? நீங்க திருப்பி இப்ப நம்மளுக்கு வந்து என்னது சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஓவர் பண்ண முடியாது. சரிங்களா? சோ பிரசிடென்ட் வந்து ஒண்ணு சொல்றாரு. அது வந்து இன்னொருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்கள்ட்ட இருந்து ஒரு பில் வருது. அப்ப என்ன செய்ய முடியும்? பிரசிடென்ட் ரீகன்சிடர் சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க கண்டிப்பா சொல்லே ஆகணும். சரிங்களா? சைன் போட்டே ஆகணும். ஆனா இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு அப்படிலாம் இல்ல. இவங்க வந்து திருப்பி வந்து ஓவர் பண்ணலாம். பாருங்க. which can be overridden by legislature with a higher majority. சரிங்களா? ஹையர் மெஜாரிட்டில வந்து வேண்டாம்னு சொன்னாலுமே வந்து அதை என்ன செய்யலாம்? நீங்க இது பண்ணலாம். 2/3. சரிங்களா? Supreme Court has laid down the which of the following principle concerning paradigm of power of president. சரிங்களா? 3 and 4.
பிரசிடென்ட் இஸ் நாட் பவுண்ட் த கிவன் ரீசன் ஃபார் ஹிஸ் ஆர்டர். அவர் நினைச்சா இது பண்ணலாம், நினைச்சா இது பண்ணலாம். அதே மாதிரி என்னது, ஆர்டினரி த எக்ஸைஸ் ஆஃப் த பவர் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா, அவரோட இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். ஆனா மால்டிஃபைடு அப்படிங்கிற பட்சத்துல வந்து கொண்டு போகலாம். இங்க பாருங்க, எக்ஸப்ட் த பிரசிடென்ஷியல் டிசிஷன் இஸ் ஆர்பிட்ரரி, இரேஷனல், மால்டிஃபைடு, டிஸ்கிரிமினேட்டரி. With respect to Vice President of India, the Constitution does not deal with the which of the following matters. Diplomatic responsibility of Vice President. இது வந்து சொல்லல. இது எல்லாமே வந்து Vice President பத்தி வந்து பேசியிருக்காங்க. How does the election of the Vice President differ from the President? சரிங்களா, to the Electoral College of Vice President does not include member of the State Legislative Assembly whereby they are included in case of President. Presidentல வந்து Electoral Assembly இருப்பாங்க. அப்புறம் வந்து Union Territories do not pass by election of Vice President unlike that of President. சரிங்களா, இது ரெண்டு தான். மற்றதெல்லாம் வந்து இருக்கும். President is elected by single transfer, Vice President to first past pass. இல்ல தப்பு, ரெண்டுமே வந்து ஒன்னாதான் இருக்கும். Both are by the presidential proportional representation தான். Which of these are mandatory qualification for contest of office of Vice President? என்ன இருக்கணும் அப்படின்னா, she or he must complete 35 வயசு இருக்கணும். Not a holder of office of prime. சரிங்களா, மிச்சம் எல்லாம் வராது. நிமிஷம். ஓகே, சரிங்க. ஆர்டிகல் 66 படி போட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம இதுல பார்த்துருப்போம். அதோட தான் ரிவைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன் பை எதை எப்படி, இதெல்லாம் இப்படி இல்லை, ரெக்கமெண்டேஷன் கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் இல்ல, இவங்களுக்கு என்ன மோஷன் இது பண்ணி இது பண்ணுவாங்க. சரிங்களா, the vice president removed by office resolution பாஸ் பண்ணி தான், மெஜாரிட்டி அன்அக்ரீட் பை டு பை லோக்சபா. சரிங்களா, 5 பேர் ராங் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன தப்பு, இதுல என்ன இது இருக்குன்னு தெரியல எனக்கு. சரிங்களா, ஸோ தப்பு பண்றீங்கன்னா ஏன் தப்பு பண்றீங்க, எதுக்கு தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுங்க. இந்த கொஸ்டின் 1 2 3 போட்டு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா தப்பான்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இது வந்து ஏன் தப்பு, நான் வந்து படிச்சது மறந்து போச்சா, இல்ல நான் சில்லி மிஸ்டேக்னால வந்ததா, இல்ல இந்த பாயிண்டே நான் படிக்காம விட்டுட்டேனா அப்படின்னு டேபிள் காலம் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த தடவை ரிவைஸ் பண்ணும்போது ஓகே அப்ப இதெல்லாம் தப்பு பண்றேன். அப்ப நிறைய கொஸ்டின் வந்து நீங்க படிச்சதை ரிமைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நல்லா படிக்கணும் அர்த்தம். சில்லி மிஸ்டேக்னா அந்த சில்லி மிஸ்டேக் என்ன விஷயம் படிக்கணும். படிக்காத இடத்துல இருந்துச்சுன்னா ஓகே இந்த இந்த நிறைய கொஸ்டின் படிக்காத இடத்துல வந்திருக்கா, அப்ப நான் ஃபாலோ பண்றது தப்பு, புது சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. புரிஞ்சுங்களா, மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து நம்ம கொடுத்ததான் தான் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் மட்டும் தான் வந்து வெளியில இருக்கும். சரிங்களா, அதனால நீங்க வந்து எப்படி நீங்க உங்க செல்ஃப் எவாலுவேஷன் தான் வந்து உங்களால வந்து பண்ணணும் இங்க. சரிங்களா சார். சொல்லுங்க சார் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கு. கன்ஃபியூஷன். ஆமா, நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும். அது போக போக உங்க வந்துடும். உங்களுக்கு திடீர்னு பாக்குறீங்களா டேர்ம்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஒரு இதா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, லாங்குவேஜும் ஒரு இதா இருக்கு. ஆன்சரை பார்க்கும்போதா சார் அது தெரியுது. ஐயோ இது இது தெரியுமே பின்ன இந்த இது என்னென்ன ஏதோ ஒன்று அடிச்சு விட்டாரு. அது அந்த டைமிங் வர ஓடிட்டு இருக்கா. ஆமா, இதான் ஸ்ட்ரெஸ். இதான் படிச்சது அப்ளை பண்றத யார் நல்லா அப்ளை பண்றோம் அவங்க தான் பாஸ் ஆகி போவாங்க. எல்லாரும் படிக்க முடியும், எல்லாருனாலும் பண்ண முடியும். ஆனா அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றவங்க தான் வந்து ஜெயிக்குவாங்க. அப்ப நீங்க அதே அதிகமா டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதே அதிகமா நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறது. சரிங்களா, போக போக கொண்டு வந்துடலாம். ஒரு 10 டெஸ்ட் எழுதினீங்கன்னா அது ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா, அது பயப்படணும்னு அவசியம் இல்லை.
but the constitution does not require that person to prove this majority of law. So he's before the his ஆமா person who is not a member of either of the parliament can be prime minister or something. ஆமா சரிங்களா? ஸோ படிச்சுட்டு நம்ம ஓகே படிச்சதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் சொல்ல வராங்க. அதெல்லாம் படிக்க படிக்க தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதனால தான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க சொல்றது. அப்போ கஷ்டமான விஷயத்த வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களால வந்து அந்த லாங்குவேஜோட கன்ஸ்ட்ரக்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தமிழ்ல வந்து இலக்கிய நயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களா இருக்கும்ல. ஒரு தமிழ் தூய தமிழ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். முன்னாடியே அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மாதிரி தான் இது அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்காது. நீங்க படிக்க படிக்க வந்துடும். அந்த மாடல்ஸே வந்து இந்த லாங்குவேஜ் தான் கொடுத்துருப்பேன் நான். புரிஞ்சுங்களா? அதனால வந்து ரிவைஸ் பண்ண தான் அதோட லாங்குவேஜும் உங்களுக்கு உள்ள போகும். இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம மாடல்ஸ்லேயே வந்திருக்கும். சரண் சிங், வாஜ்பாய் இதை பத்தி எல்லாம் கொடுத்துருப்பேன் ஃபுல்லாவே. மாடல்ஸ் பார்த்துருந்தேன். அது கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் பி மெம்பர் ஆஃப் த லோவர் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள். மஸ்ட்னா தப்பு தான். சீஃப் மினிஸ்டர் மேபி எய்தர் அவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தெல்லாம் அசம்பிளின்னு வந்துடலாம். ஆனா அவங்க வந்து என்ன செய்யணும், இது பண்ணி காமிக்கணும். 6 மந்த்துக்குள்ள அவங்களோட இது வந்து மெஜாரிட்டி காமிக்கணும். ஓத் ஆஃப் சீக்ரெசி யாருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கும் யூனியன் மினிஸ்டர் ஸ்டேட். ஏன்னா நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வந்து சீக்ரெட்டா வச்சுக்கணும். அதனால ஓத் ஆஃப் சீக்ரெசி உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். இந்த விஷயம்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுத்து கையில நீங்க வெறும் மாடல் வச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஷன் தான் ஆகும். நீங்க ஒண்ணு மாடல்ஸை ஜெராக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க. இல்ல மாடல்ஸ்ல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, நோட்ஸ் எழுதி எடுத்து வைங்க. புக்ஸ் வாங்கியிருப்பீங்க, புக்ஸும் கம்பைன் பண்ணிக்கங்க. அப்ப பார்த்தாதான் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? வெறும் வந்து போன்ல வச்சு படிச்சாலாம் ஈஸியா வந்து மைண்டுக்கு வராது. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு நீங்க அதில் ஒர்க் பண்றீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகும். சரிங்களா? கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அதை வச்சு திரும்பி பாக்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க. இந்த 3 ப்ராசஸும் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது வந்து உள்ள வரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் communicate to the president all the decision of council of ministers relating to the ஆமா furnish such information relating the administration office proposal letter president may call for. கூப்பிட்டா வந்து போய் சொல்லணும். ஆமா ரெண்டுமே கரெக்ட் தான். if the prime minister of India belong to the upper house of the parliament, சரிங்களா, he cannot vote in the coalition favoring conference of motion. சரிங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் மோஷன் அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க வந்து ஓட் பண்ண முடியாது. In India, the Prime Minister is a preeminent place in the government in the context which of the following is Council of Ministers cannot exist without the Prime Minister. ஆமா. The PM with the approval of President can dismiss the minister who defer the cabinet. ஆமா. PM has a central responsibility of steering the cabinet and ensuring conduct. ஆமா மூணுமே கரெக்ட் தான். அடுத்து பாருங்க. Assertion. The word of cabinet does not find in ஆமா. The cabinet is only informal body. ஆமா informal body தான். இதெல்லாம் அப்படியே நம்ம மாடல்ல இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நான் கொடுத்துருப்பேன் மாடல்ல. சரிங்களா? Consider following statement. As per the constitution, President of India, a president is bound by the recommendation and decision of the Council of Ministers cannot send for the reconsideration. இல்ல reconsideration send பண்ணலாம். Advice sent by ministers to the president cannot be encouraged into any court. ஆமா இது கரெக்ட் தான். Decision of which of the following authorities not binding on the Council of Ministers? District courts not binding. Supreme High Court passing binding judgment தான். சார் பொம்மை கேஸ்லாம் பைண்டிங் தான். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் தான் வந்து பைண்டிங் ஆகாது. மினிஸ்டர் ஹூ இஸ் மெம்பர் ஆஃப் த ஒன் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹேஸ் ரைட் டு த ஸ்பீக் இன் த அதர் ஹவுஸ், டேக் ப்ரொசீடிங் இன் த அதர் ஹவுஸ். ஆனா ஓட் பண்ண முடியாது. லோக்சபா இருக்கவங்க ராஜ்யசபா ஓட் பண்ண முடியாது, ராஜ்யசபா இருக்கவங்க லோக்சபா ஓட் பண்ண முடியாது. ஆனா போய் பேசிக்கலாம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நடத்திருப்பேன். இதுல ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஃபியூச்சர் ஆஃப் த கேபினெட் கமிட்டிஸ். கேபினெட் கமிட்டிஸ் லாஸ்டா நடத்துனது. ரூல்ஸ் அண்ட் பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கேன் ப்ரொவைட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அடுத்தது இட் கேன் இன் கேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இஸ் மெம்பர் ஆஃப் த கமிட்டி ஹி இஸ் இன்வெல் பிரசிடென்ட் ஆஃப். ஆமா நான் இதை சொல்லியிருப்பேன். The cabinet committees are constituted under Transaction of Business Rule 1961. ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? எஸ் சார். இந்த டெஸ்ட் இன்னைக்கு இனிமேல இந்த டெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி படிச்சுக்குவீங்களா? என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, Okay, என்னெல்லாம் sir. ரைட் பண்ணீங்க? ஓகே. அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்க வந்து ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது ஒரு தடவை பாத்துங்க. சரிங்களா? பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 10 மாடல் முடிச்சிட்டீங்கன்னா அது தனியா டெஸ்ட் இருக்கு. சரி அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கு. 20ல இருந்து 10 11ல இருந்து 25க்கு என்னமோ ஒண்ணு. அது 49 வரைக்கும் இன்னொரு டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு தான் டெஸ்ட் வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் போது பண்ணுவேன். இப்போ அடுத்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து 62
61 to 70 வரைக்கும் இருக்கா? நான் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லன்னா இல்லன்னா இப்ப இதுவரைக்கும் படிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் படிச்சதுல இருந்து நான் டெஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு விஷயம் பண்ணிடலாமா? டெஸ்ட்டுக்கு மட்டும் படிக்கிறீங்களா? சார் எத்தனை மாடல் சார்? அப்போனா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் நானு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓரளவுக்கு நான் மாடல் வந்து அனுப்புறேன். சரிங்களா? ஃப்ரம் ஸோ ஃபர்ஸ்டா சார்? என்னம்மா? ஃப்ரம் ஃபர்ஸ்டா சார்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். எத்தனை டாபிக்ன்னு சொல்றேன். சரிங்களா? அந்த டாபிக் வச்சு ஓகே இப்ப ஒரு தடவ படிங்க. அதுக்கேத்த மாரி நான் டெஸ்ட் வைக்க பார்க்குறேன் நானு. சரிங்களா? ஒன்னும் ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுதல சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் டெஸ்ட் வைக்க பார்க்குறேன் நானு. சரிங்களா? அப்போ உங்களுக்கும் ஓகே கொஞ்சம் சார். ரிவிஷன் பண்ண மாரி இருக்கும். நீங்களும் பார்க்குற மாரி இருக்கும். வீடியோஸ் ஒரு தடவ ஃபாஸ்ட்டா வச்சு நீங்க கேட்டுருங்க. சரிங்களா? வெறும் சார் மாடல்ஸ் ஓகே. படிக்கிறதுக்கு. வீடியோஸ் ஒரு தடவ ஃபாஸ்ட்டா வச்சு கேட்டீங்கன்னா, நான் அங்கேயே நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நானு. அதுதான் இப்படி கேஷன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அப்புறம் மாடல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வெறும் வீடியோவ பார்க்காம மாடல் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு உங்களுக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ மா.